டேர் இன் கிரைஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்தபோது எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து வந்தார். இதை அநேகர் அறிந்து அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இயேசுவை பின்பற்றினால், இயேசுவிடத்தில் போனால் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நினைத்து இயேசுவிடத்தில் வர ஆரம்பித்தார்கள். இப்படி வந்த ஒரு பிறவி குருடனின் கண்களை கர்த்தர் எரிகோ பட்டணத்தில், அங்கே அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்திற்கு வந்திருக்கிறார். உலக இரட்சகர் வந்திருக்கிறார். அவரிடத்தில் இருந்து நிச்சயமாக எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு கூட அந்த பர்த்திமேயு குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லி கூப்பிடுகிறார் என்றால், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆம் தேவ பிள்ளைகளே, நாமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு நன்மை செய்வார் என்கிற வாஞ்சியோடு கூட கூப்பிடுகிறோமோ, அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கூட இருந்த சீடர்கள் அவனை அதட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அமைதியாய், நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமேயானால் தடைகள் வரதான் செய்யும். அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அநேக பிரச்சனைகள் வரதான் செய்யும். நாம் நன்மை பெறக்கூடாதபடிக்கு அநேக தடைகளை பிசாசானவன் கொண்டு வருவான். குறிப்பாய் கூட இருக்கிற நண்பர்கள் நம்மை கேலி செய்வார்கள். கூட இருக்கிற உறவினர்கள் நம்மை பார்த்து ஏளனம் செய்வார்கள். ஏன் நீ இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாய் என்று நம்மை அதட்டுவார்கள், நம்மை பயமுறுத்துவார்கள். ஆனாலும் பர்த்திமேயு குருடனுக்கு தெரியும், 2 கண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது மிக கடினம். உங்க பிரச்சனை, உங்க போராட்டம் என்ன என்பதை நீங்கள் மட்டும்தான் உணர முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்களும் இயேசுவை நோக்கி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று ஒரு வார்த்தை கண்ணீரோடு கூப்பிடும்போது, மனதில் நினைக்கும் போது, என் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். அதுதான் இயேசு சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க ஆரம்பிப்பார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசு